My dear friends, ரீசெண்டாக விக்டர் ஃப்ராங்கல் அப்படின்னு சொல்லிட்டு மேன் சர்ச் ஃபார் மீனிங் அப்படின்னு புக் எழுதியிருக்காரு. அவர் நாசி கேம்பில் ரொம்ப வருஷம் இருந்திருக்காரு. டெய்லி டெத்தை பார்த்துருக்காரு, டெய்லி சஃபரிங், யார் என்னைக்கு சாவாங்கன்னே தெரியாது. அவர் லோகோ தெரப்பின்னு ஒரு புக் எழுதியிருக்காரு. அதில் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னால், இந்த ப்ளஷர் பெயின் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேனுக்கு. அதை வச்சு தான் அந்த ஆர்கானிசம் ரன் ஆகிட்டு இருக்கு. அதோட கூட சேர்த்து மீனிங் ஆஃப் பர்பஸ் இன் லைஃப் அப்படிங்கிறது அது இருக்கப்ப தே வாண்ட் டு லீவ் லாங்கர் ஈவன் வித் லாட் ஆஃப் டிஃபிகல்டிஸ், லாட் ஆஃப் பெயின். அது எல்லாமே இருக்கு, கம்ஃபர்ட். மீனிங் இல்லை அப்படின்னா தே கோ ஃபார் டிப்ரெஷன், தே டோன்ட் வாண்ட் டு லீவ். ஸோ அவர் சஜஸ்ட் பண்றது பர்பஸ் இன் லைஃப். இட் குட் பி எனிதிங், டீச்சிங், taking the suffering of yourself, taking the suffering of others. ஒரு பர்பஸ் மீனிங் இருக்கப்ப யூ வாண்ட் டு லீவ் லாங்கர் அப்படிங்கிறாரு. இதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. லோகோ தெரப்பி பின்னாடி அதை பற்றி ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச். இதை உங்களுக்கு எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டே சொல்கிறேன். வில் கேட்ச் அப். தேங்க்யூ.